வந்து கண்மணி நாயகம் செல்வம் அந்த பகுதி இந்த பகுதி தான். இதற்கு அப்படியே போனோம் சொன்னா கிப்லா பக்கத்தை பார்த்து போனா என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லா வருவாங்க என்று கேள்விப்பட்டது பன்சாரி அவர்கள் தினம் கஜர் தொழுதுட்டு போவாங்க. அங்கிட்டு போயிட்டு சவால் வரை, அதாவது சூரிய உச்சி அடியும் வரை அங்கு காத்திருப்பாங்க. காத்திருந்து ரசூல்லா வரலன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த நேரத்துலதான் ஒரு யகூதி, ஒரு திங்கட்கிழமை யகூதி தன்னுடைய வீட்டு வாடியில ஏறினா. அந்த நேரத்துல ரசூல் அவர்களும் அன்பு சஹாபாக்களும் வருவதை பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குன்னு சொன்னாப்புல. சொன்னோடனே சஹாபாக்கள் இப்னு கையும் ரஹிமஹுல்லா எழுதுவாங்க, அவர்களுக்கு மத்தியில ஒரு ஆரவாரம் ஏற்பட்டது. அது பூகம்பத்தை போன்ற ஒரு நிலை காட்சி அளித்தது. அந்த அடிப்படையில அவர்கள் அங்கிருந்து சல்லாஹம் அவர்களை தலஅல் பதுரு அலைனா என்ற கவி பாடி எங்கள் மீது முழு நிலம் உதித்து விட்டது என்ற கவி பாடி விழாக அங்கிருந்து அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து இந்த இடத்துலதான் இந்த கிப்லா பக்கம் பார்த்தோம்னா அந்த சைடுல ரைட் சைடுல ரெண்டு அவங்களுடைய வீடு இருந்துச்சு. அந்த இடத்துல ரசூல்லா தங்கினாங்க. தங்கிதான் இந்த பள்ளி என்ன செஞ்சாங்க, நிறுவனாங்க. அவர்கள் வீடு இருந்த போது இதற்கு நேரா இருக்கும். அதே போல ஹத்தம் என்ற ஒரு பீரிய ஹத்தம் என்று இருக்கும், அது இந்த பகுதியில இருக்கு. இந்த பகுதியில அந்த இதே இருக்கு பாருங்க, அந்த மரங்கள்லாம் இந்த இடத்துல அது சரியான ஒரு ஐடென்டிஃபை இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருந்துச்சு, அங்கேதான் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. இங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் எனது யாரு குபாவுல 2 ரக்காயத்து வந்து தொழுவாங்களோ, தன்னுடைய வீட்டுல இருந்துட்டு ஒளிச்சைட்டு வந்து தொழுவாங்களோ அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ரா செய்த நன்மை என்று சொன்னாங்க. அதே போல சனிக்கிழமை தோறும் இங்க சந்தை, வார சந்தை நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, வந்து அந்த வார சந்தையில தாவா பணி, அழைப்பு பணி கொடுத்துட்டு இங்க நன்றி செலுத்தும் விதமாக 2 ரக்காய் தொழுதுட்டு போவாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க இங்க இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில புறப்பட்டு இதுக்கு நேரம் போன கொஞ்சம் தூரத்துல மஸ்ஜித் குபா என்று இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு அன்றைய தினத்துல லொஹருடைய நேரத்துல 2 ரக்காய் தொழுதாங்க. 4 ரக்காய் தொழக்கூடிய 2 ரக்காய் தொழுதாங்க. சஹாபாக்கள் சரி பிரயாணத்தினால குறைச்சு தொழுறாங்க போல இருக்குன்னு நினைச்சா சொன்னாங்க, இது கசருடைய தொழுகை இல்ல, இது ஜும்மாவுடைய தொழுகை என்று சொன்னாங்க. அப்பொழுதுதான் முதலாக ஜும்மா தொழுகை நடத்தப்பட்டது என்பதாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இதுதான் குபாவுடைய பள்ளி. குபாவை கொண்டு எழுப்பப்பட்ட பள்ளி என்பதாக இறைவன் திருமறையில கூறிக்காட்டா. அந்த அடிப்படையில இங்க நாம போய் தொழுது நல்லா எப்படி முதலாக தக்குவாவை கொண்டு எழுப்பப்பட்ட பள்ளியோ அது போன்று எங்களுடைய இறையச்சத்தை, எங்களுடைய தக்குவாவை உறுதிப்படுத்தி கொடுப்பாயாக துவாசு செய்யலாமா? சாலா Ali चलो इधर आओ, चुप लेगा।